Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 14/8/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம திரும்பவும் இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான அலாட்மெண்ட் முடிஞ்சது. அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு கூடிய விரைவில் ரவுண்டு 1க்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடச்சிருக்குது. காலேஜுக்கு போகும்போது நான் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இல்லை எனக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, இப்போ நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ரவுண்டு 1ல் எதர் ஆல் இண்டியா கோட்டாலையோ இல்லை ஸ்டேட் கோட்டாலையோ சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1க்கு அலாட்மெண்ட் கிடைச்ச உடனே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். இது வந்து 2025-26 இந்த அகாடமிக் இயருக்கு. இப்போது நீட் 2025 அட்மிட் கார்டு, அடுத்தது நீட் ஸ்கோர் கார்டு. அட்மிட் கார்டுங்கிறது ஹால் டிக்கெட்டு. அப்புறம் ஸ்கோர் கார்டு நீட் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூலினுடைய +2னா +2னுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இல்லை 12th முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு டிகிரியில் ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலோ, இல்லை நீங்கள் வந்து என்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட் பாஸ் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கடைசியாக படித்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்படிட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃப்ரம் காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எக்ஸப்ட் ஓசி கேட்டகரியை தவிர மற்ற எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்ததுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு. இது யாருக்கு அப்படிங்கிறது தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலோ, CBSEயில் படிச்சிருந்தாலோ, இல்லை ICSE போர்டில் படிச்சிருந்தாலோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. இதை தவிர வேறு ஏதாவது ஒரு போர்டில் படிக்கிறீங்க, மெட்ரிக்கு, ஸ்டேட் போர்டு, அதுக்கப்புறம் CBSE, ICSE போர்டு, இதை தவிர வேறு போர்டில் படிச்சிருந்தால் மட்டும்தான் MGR யூனிவர்சிட்டியில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கணும், அதை எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா PWT சர்டிஃபிகேட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சுது. இது ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருந்தாலும் அவங்க காமனாக கொடுத்துருக்குறாங்க. PWT கேண்டிடேட்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், இதுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கேண்டிடேட்னுடைய ஆதார் கார்டு, அப்புறம் பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. இப்போ இந்த பேரண்ட் சர்டிஃபிகேட் வைக்கும்போது ஒன்று அப்பாவோட டாக்குமெண்ட் வைக்கிறீங்கன்னா A to Z எல்லாமே அப்பாவது வச்சுருங்க. இல்லை நான் அம்மாவது வைக்கிறேன் அப்படின்னா A to Z எல்லாமே அம்மாவோட டாக்குமெண்ட் வைங்க. ஒரு 2 டாக்குமெண்ட் அப்பாட்ட இருந்தும் 2 டாக்குமெண்ட் அம்மாட்ட இருந்தும் மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்பாவோட டாக்குமெண்ட்டுன்னா எல்லாமே அப்பா தான். இல்லை நான் எல்லாமே அம்மா டாக்குமெண்ட் வைக்கிறேன்னு எல்லாமே அம்மா தான். ஓகேங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் ஃபார் த கேண்டிடேட் கிளைமிங் தி ஃபீஸ் எக்ஸம்ஷன். இப்போ இந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு 2.5 lakhs கீழே இருக்கக்கூடிய SC, SCA, ST, SCC பிரிவினருக்கு. ஸோ இது வரைக்கும் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1ல் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது. நீங்கள் வந்து
ஒரு காலேஜில் அட்மிஷன் போடுறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் தயார் நிலையில் ஒரு செட்டு ஒரிஜினல் ப்ளஸ் 3 செட்டு ஜெராக்ஸு அவங்க கேட்குறது. நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 1+4 ஒரு செட் ஒரிஜினல் ப்ளஸ் 3 செட்டு தான் கேட்குறாங்க. நான் உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு செட்டும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு செட் ஒரிஜினல் ப்ளஸ் 4 செட்டு ஜெராக்ஸு. இது எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவில் சாஃப்ட் காப்பியாக அதே போல் பென்ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, காலேஜில் நீங்கள் போனோடனே மெயில் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. அந்த மெயிலுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், மெயிலை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஆல் இண்டியா கோட்டாக்கு இது நம்ம பல டைம் சொல்லியிருக்கிறோம். அலாட்மெண்ட் லெட்டர் இஸ்யூடு பை எம்சிசி, அட்மிட் கார்டு, அப்புறம் ரிசல்ட் ஆர் ரேங்க் லெட்டர் இஸ்யூடு பை என்டிஏ, இந்த ஸ்கோர் கார்டு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் கிளாஸ் 10 சர்டிஃபிகேட்டு, 10+2 சர்டிஃபிகேட்டு, 10+2 மார்க் ஷீட்டு. இது ஒரு சில மாநிலங்களில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க +2 முடித்ததுக்கு. அதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துகிற மாதிரி. அப்போது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு எந்தெந்த மாநிலங்கள்லாம் 10+2க்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது சேம் as த நீட் அட்மிட் கார்டில் நீட் அப்ளிகேஷனில் கொடுத்த அதே ஃபோட்டோ. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் ஆதார் பேன் கார்டு. இந்த இடத்துல நம்ம 9th பாயிண்ட்டோட நிறுத்திட்டு அப்படியே தமிழ்நாடுக்கு வந்துடலாம். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அதுவும் சேம் as த நீட் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்தது. இந்த 8 அப்படிங்கிறத இன்னொரு 15 எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுக்காக அப்படின்னா ஹாஸ்டல் அட்மிஷனுக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கெல்லாம் சேர்ந்து வாங்குவாங்க. ஸோ 15 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீட் எக்ஸாமில் அப்ளிகேஷன் போடும்போது எது கொடுத்தீங்களோ அதுதான். சரி, இப்போ 9th பாயிண்ட்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிங்கிறது ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பாஸ்போர்ட்டோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் ஓசிஐ, பிஐஓ, ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, கார்டு நம்பர், டாக்குமெண்ட்ஸ் ஆர் மேண்டேட்ரி. இது OCI கேட்டகரிக்கு, ஃபாரின் PIO கேட்டகரிக்கு. The candidate should also bring the following certificate if applicable. SC/ST candidate issued by the competent authority in the standard format. இப்போ SC/ST பிரிவினர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற அந்த ஃபார்மேட்டில் இந்த சர்டிஃபிகேட் எடுத்து போகணும். காம்பிடென்ட் அத்தாரிட்டி சைன் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் எந்த மாநிலத்தினராக இருந்தாலும், அதாவது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, அதுக்கப்புறம் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் இருக்கணும். இல்லை ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் ஹிந்திலையும் இருக்கலாம். அந்த ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா இப்போ திரும்பவும் இன்னொன்று வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வட்டார மொழி, அதாவது ரீஜனல் லாங்குவேஜும் அந்த ஸ்டேட்டில் எது ரீஜனல் லாங்குவேஜோ அந்த ரீஜனல் லாங்குவேஜோட அந்த சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் இருக்கணும், இல்லைன்னா ஹிந்தி வெர்ஷனில் இருக்கணும். அடுத்தது OBC NCL சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு EWS சர்டிஃபிகேட்டு as per the prescribed format. Candidates are advised to see the college information of allotted college for any other documents which may be required by the allotted college. Candidates without original or documents shall not be allowed to take admission in allotted medical or dental college. அப்போது போகும்போது ஒரிஜினல்ஸோடு தான் போகணும். ஒரிஜினல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஜை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 63 இருக்குது. அதே போல் இது ஆல் இண்டியா கோட்டா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் இருக்குது. இங்கேயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். இங்கேயும் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாலும் ஒரு செட் ஒரிஜினல் ப்ளஸ் 4 செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் பென்ட்ரைவில் எல்லா டாக்குமெண்ட்டையும் அதை சாஃப்ட் காப்பியாக போட்டுக்குங்க. அது போக PDF ஃபார்மேட்டில் மெயில்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.